இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹரிராயாவுக்கு மக்களுக்கு மேலும் பல நல்ல செய்தி. பிரதமர் விரைவில் அறிவிப்பு. அடுத்த வார கடைசியில் கொண்டாடப்பட உள்ள நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு மேலும் சில நல்ல செய்திகளை பிரதமர் விரைவிலேயே அறிவிக்க உள்ளார். டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஷ்ருல் அபேதா அதனை உறுதிப்படுத்தினார். ஏப்ரலில் வழங்கப்பட வேண்டிய எஸ்டிஆர் ரொக்க உதவியின் இவ்வாண்டுக்கான 2ஆம் கட்ட விநியோகத்தை முன்கூட்டியே இன்று வழங்க நேற்று காலைதான் பிரதமர் உத்தரவிட்டார். இந்நிலையில் மக்களின் வாழ்வாதார செலவை குறைக்கும் வகையில் மேலும் பல புதிய உதவி திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகளை ஹரிராயாவுக்குள் அன்வார் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்புகள் ஹரிராயா கொண்டாட்டத்திற்கு முன் மக்களுக்கு நிதி மற்றும் சமூக ரீதியாக உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. மக்களின் நலன் மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ந்து உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும் துங்கு நஸ்ருல் கூறினார். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்காக ஒன்றுபடும் பல்லின மக்களின் குரல். 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி ஸ்லாங்கூர் பூச்சோங் தாமான் கின்றாராவில் ஞாயிற்றுக்கிழமை இந்திய சமூக ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்காக ஒன்றுபடும் பல்லின மக்களின் குரல் என்ற முழக்கத்துடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை பெர்சாத்துவான் கெபஜிகான் இன்டெகிரிட்டி பெர்சபதான் நேஷனல் அல்லது PKIPN என்ற அரசு சாரா அமைப்பு நடத்தியது. பாரம்பரிய வழிபாட்டு தலங்கள் குறித்து பிரச்சினைகள் எழுந்தால் மத்திய மாநில அரசுகள் அவற்றை பரிவுடன் அணுகி சுமூகமாக தீர்வு காண வேண்டும் என அந்த அமைப்பின் நிறுவனர் மாஸ்டர் ஜோசப் பிரகாஷ் தெரிவித்தார். அதே சமயம் இந்திய வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பிரதமரே இதனை நேரடியாக கண்காணித்து உதவிட வேண்டும் என்றார் அவர். இவ்வேளையில் அண்மையில் பினாங்கு புக்கிட் மேதாஜாம் மருத்துவமனைக்கு வெளியே உள்ள முனீஸ்வரர் கோவில் தொடர்பில் சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் பேசிய தொடர்பில் நாடளாவிய நிலையில் போலீஸ் புகார் செய்யப்பட்டு வருவதாகவும் ஜோசப் கூறினார். SPM மாணவர்களுக்கான UPU ஆன்லைன் விண்ணப்பம் ஏப்ரல் 12 வரை நீட்டிப்பு. 2025 SPM முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து UPU ஆன்லைன் வழியாக உயர்கல்வி நிலையங்களுக்கு விண்ணப்பிக்கும் SPM முடித்த மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப காலம் இவ்வாண்டு 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் STPM முடித்தவர்களுக்கான விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மார்ச் 23ஆம் தேதியாகும். SPM தேர்ச்சி முடிவை பெற்றவர்கள் BSN வழியாக UPU ஆன்லைன் பின் எண்ணை 10 ரிங்கிட் 60 சென்ட் விலையில் வாங்கி 363 கல்வி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். STPM தகுதி அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதியை கொண்டவர்கள் உயர்கல்வி கழகங்கள், தொழிற்கல்லூரிகள், சமூக கல்லூரிகள் மற்றும் மாறா நிறுவனங்கள் உட்பட 1146 பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தாமதங்களை தவிர்ப்பதற்கு மாணவர்கள் முன்கூட்டியே விண்ணப்பிக்கும்படி ஊக்குவிக்கப்படுகிறார்கள். திரிசூலம் அவமதிப்பு டாக்டர் குணராஜ் போலீஸ் புகார். இந்து மதத்தின் புனித சின்னங்களில் ஒன்றான திரிசூலம் அவமதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்லாங்கூர் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் போலீசில் புகார் செய்துள்ளார். ஒரு நபர் திரிசூலத்தை மிதித்து சேதப்படுத்தியதாக கூறப்படும் இச்சம்பவம் இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்துவதோடு பல்லின மக்கள் வாழும் நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே எந்த மதத்தின் புனித சின்னங்களையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என குணராஜ் வலியுறுத்தினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை கருத்தில் கொண்டு மத அவமதிப்பில் ஈடுபடும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அப்புகாரில் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக உடனடி விசாரணை நடத்தி தொடர்புடையவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசை அவர் கேட்டுக்கொண்டார். அதே சமயம் இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் அமைதியாக இருந்து எவ்வித தூண்டுதல்களுக்கும் இடமளிக்க வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பினாங்கு நிலவரி உயர்வு கணக்கீட்டு முறை தோல்வி. குவான் யங் தாக்கு. பினாங்கு நிலவரி உயர்வு தொடர்பான நடப்பு கணக்கீட்டு முறையை கைவிட்டு புதிய மற்றும் நியாயமான முறைக்கு மாநில அரசு மாற வேண்டும் என முன்னாள் முதல்வர் லிம் குவாங் யங் வலியுறுத்தியுள்ளார்.
கடந்த ஈராண்டுகளில் டிஏபி தலைமையிலான மாநில அரசு உருவாக்கிய திட்டம் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளது. நடப்பு நிலவரி கணக்கீட்டு முறையின் குளறுபடியால் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் நில உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேம்படுத்தப்பட்ட அல்லது படாத நிலங்கள், பொது அல்லது தனியார் பயன்பாட்டுக்கான நிலங்கள் என அனைத்தும் பாதிப்படைந்துள்ளன. இவர்கள் அனைவருமே தேவையற்ற சுமையை சந்திக்கின்றனர். உதாரணமாக 10 வருடம் பழமையான மலிவு விலை அடுக்குமாடி குடியிருப்பின் நிலவரி 3676 ரிங்கெட்டிலிருந்து 22,120 ஆக 5 மடங்கு உயர்ந்துள்ளது. இதுவே பள்ளி நிலத்தின் வரி 2 ரிங்கெட்டிலிருந்து 8,074 ஆக 4000 மடங்கு உயர்ந்துள்ளது. அத்தகைய அசாதாரண உயர்வுகள் சமூக நீதியை மீறுவதாக உள்ளதாக குவாங் சுட்டிக்காட்டினார். தெமர்லோவில் பெட்ரோல் நிலையத்தில் கொள்ளை, சந்தேகத்திற்குரிய நபர் கைது. தெமர்லோ, கெர்டாவ், கம்போங் தெசா முன்னியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் நடந்த ஆயுதமேந்திய கொள்ளையில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் 42 வயது நபரை குற்றம் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். அதிகாலை மணி 4:15க்கு தெமர்லோ குற்றவியல் விசாரணை பிரிவினரால் அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். மார்ச் 7ஆம் தேதி நடந்த அந்த கொள்ளையின் போது பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் புரோட்டா பெர்சோனா கார் மற்றும் பாரங்கத்தியை போலீசார் பறிமுதல் செய்தனர் என தெமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது நைம் பாரூன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அந்த சந்தேக நபர் இரவு மணி 7:30 அளவில் முகமூடி அணிந்து ஒரு பையுடன் பெட்ரோல் நிலையத்தில் நுழைந்து கேஷியர் முகப்பிடத்திற்கு நடந்து சென்று ஊழியர்களை நோக்கி ஒரு பாரங்கத்தியினால் மிரட்டி அனைத்து பணத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறி பதவி எண் இல்லாத பெர்சோனா காரை ஓட்டி சென்று தப்பிச் சென்றுள்ளார். இதனால் அந்த பெட்ரோல் நிலையத்தில் சுமார் 2000 ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது நைசின் குறிப்பிட்டார். பாலிங்கில் தொலைத்தொடர்பு கம்பிகளை திருட்டு, தப்பிச் செல்கையில் வீட்டை மோதி வாகனம் கவிழ்ந்தது. கெடா பாலிங்கில் உள்ள கம்போங் பாரிட் பாஞ்சாங்கில் தொலைத்தொடர்பு கம்பிகளை திருடி சென்றதாக சந்தேகிக்கப்படும் 4 சக்கர வாகனத்தை போலீஸ் ரோந்து கார் துரத்தி சென்ற போது அந்த வாகனம் கவிழ்ந்து ஒரு வீட்டில் மோதியதை தொடர்ந்து அதிலிருந்த இருவர் தப்பிச் சென்றனர். கம்போங் ஸ்டார் கேன்சலில் இரவு 9:52 மணி அளவில் தொலைத்தொடர்பு கேபிள்கள் திருடப்பட்டது குறித்து பொதுமக்களிடம் இருந்து தனது துறைக்கு தகவல் கிடைத்ததாக கெரிக் மாவட்ட போலீஸ் தலைவர் கண்காணிப்பாளர் அப்துல் சமாட் ஒத்துமான் தெரிவித்தார். இரவு மணி 11:38 அளவில் பெங்கலான் ஹுலு மாவட்ட போலீஸ் காவல் தலைமையகத்தின் ரோந்து வாகன பிரிவின் உறவினர்கள் தாமான் 1 மலேசியா சந்திப்பில் ட்ரிட்டான் 4 வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 2 உள்ளூர் ஆடவர்களை கண்டுபிடித்து அவர்களை துரத்தினர். அப்போது சந்தேக நபர்களில் ஒருவர் வெட்டும் கருவிகள், ஆணி மற்றும் கேபிள்களை போலீஸ் வாகனத்தை நோக்கி வீசினர். நள்ளிரவு மணி 12:30 அளவில் சந்தேக நபர் ஓட்டி சென்ற ட்ரிட்டான் வாகனம் கம்போங் பாரிட் பஞ்சாங்கில் உள்ள ஒரு வீட்டை மோதிய பின்னர் கவிழ்ந்தது. குலுவாங் பழத்தோட்டத்தில் புலி நடமாட்டும் வீடியோ வைரலானது. குலுவாங் ஸ்ரீ லாலாங்கில் கம்போங் ரெஹமாத் அருகே உள்ள ஒரு பழத்தோட்டத்தில் காணப்பட்ட புலியின் வீடியோ வைரலானதை தொடர்ந்து குடியிருப்பாளர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த இடத்திற்கு வெகு தொலைவில் தனது தொழிலாளர்களை அழைத்து சென்ற பழத்தோட்ட உரிமையாளரால் புலியின் காட்சி பதிவு செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. அவர்கள் தங்கள் பழத்தோட்டத்திற்கு செல்லும் சாலையில் 4 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு புலி கடந்து செல்வதை காண்பதற்கு முன்பு ஒரு சத்தம் கேட்டுள்ளது. இருப்பினும் பழத்தோட்டத்திற்கு அருகிலுள்ள புதர்களுக்கு பின்னால் மீண்டும் தோன்றுவதை அந்த முன்பு அம்புலி மறைந்து விட்டதாக கூறப்பட்டது. இதற்கிடையே ஜொஹூர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் பாதுகாப்பு துறையான பெர்ஹிலிதான் இது தொடர்பான அறிக்கைகளை பெற்றுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங்தியான் சுன் உறுதிப்படுத்தினார். 6 வயது குழந்தைகளை 1ஆம் ஆண்டில் சேர்க்கும் திட்டம் சன்ஷைன் குழுமம் வரவேற்பு. அடுத்த ஆண்டு முதல் 6 வயது குழந்தைகளும் முதல் வகுப்பில் நுழையலாம் என்ற அரசாங்கத்தின் அறிவிப்பு வரவேற்கக்கூடியது என்கிறார் தனியார் பாலர்பள்ளி நிறுவனமான சன்ஷைன் கல்வி குழுமத்தின் இணை நிறுவனரும் மூத்த தலைமை ஆசிரியருமான பரமேஸ்வரி மனோகரன். பல நாடுகளில் இது அமலில் உள்ள ஒன்றுதான் என அவர் கூறினார். 6 வயது மாணவர்களை 1ஆம் ஆண்டில் பதியும் நடவடிக்கைகள் கடந்த மாதம் தொடங்கிய குறுகிய காலத்திலேயே 50,000 மாணவர்கள் பதிந்துள்ளனர். இது பெற்றோர்களுக்கிடையே
காணப்படும் வரவேற்பையும் ஆர்வத்தையும் காட்டுவதாக அவர் சொன்னார். அதே சமயம் 6 வயது குழந்தைகளை முதலாம் ஆண்டில் சேர்க்க விரும்பும் முன் சமூக திறன் மற்றும் தொடர்பு திறன் என 2 முக்கிய விஷயங்களை பெற்றோர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வீட்டிலிருந்த பிள்ளைகள் வெளியுலகிற்கு செல்லும் போது அதனை எதிர்கொள்ளும் தயார் நிலையை பெற்றிருப்பதை பெற்றோர்கள் உறுதி செய்ய வேண்டும் என பரமேஸ்வரி வலியுறுத்துகிறார். பள்ளி படிப்பு என்பது வெறும் ஏட்டுக்கல்வி அல்ல, மாறாக அதையும் தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கை கற்றலாகும். சிற்றுண்டி சாலையில் உணவு வாங்குவதிலிருந்து சொந்த தேவைகளை சுயமாக பூர்த்தி செய்வது வரை அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார் அவர்.